Tu-95 பாம்பர்ஸ் ரஷ்யாவோட நியூக்ளியர் ட்ரையாட்ல இல்லை ரஷ்யாவோட அணு ஆயுதங்களை அதிகமாக கொண்டு போய் தாக்குறதுக்கு ரஷ்யாவோட விமானப்படையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆயுதம். இப்போ ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 8 மணி நேரம் தொடர்ந்து ஒரு மிஷனில், அதுலேயும் அஃபென்சிவ் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய அந்த மிஷனில் இந்த விமானங்களை ஈடுபடுத்தி ஒரு புது அறிவிப்பை வெளியில் விட்டுருக்காங்க. நான் இந்த செய்தியை சொன்னது நீங்கள் எல்லாம் என்ன நினைப்பீங்க? பால்டிக் கடல் பகுதியில் ரஷ்யா இந்த வேலையை பண்ணியிருப்பாங்களோ? இல்லை. ஒருவேளை உக்ரைனை கவுண்டர் பண்ணுற மாதிரி உக்ரைனுக்கு எதனா ஏதாச்சும் ஒரு மிஷனில் இதை ஈடுபடுத்திருப்பாங்களோ? இல்லை. அப்படின்னா நாட்டோவை கவுண்டர் பண்ணுற மாதிரி இதை எதுக்காச்சும் ஈடுபடுத்திருக்கலாம்ல? அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல? அதுவாச்சும் இருக்கா இல்லைன்னு கேட்டிங்கன்னா இது எதுவுமே கிடையாது. ஜப்பானை கவுண்டர் பண்ணுற விதமாக ஆல்மோஸ்ட் ஜப்பானோட சி பார்டரை ஒட்டி 2 Tu-95 பாம்பர்ஸ்ன்றது அதோட மிஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கு. அதுவும் 8 மணி நேரம் தொடர்ந்து பறந்து. இதுவே பெரிய விஷயம் நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது. இஸ்காந்தர் மிசைல்ஸை பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஒரு குவாசி பாலிஸ்டிக் மிசைல், இல்லை ரஷ்யாவோட ஒரு ஃபார்வர்ட் ஃப்ரண்ட் அட்டாக் மிசைல்னு சொல்லலாம். அதோட மேக்ஸிமம் ரேஞ்ச் 500 கிலோமீட்டர் தான். ஆனால் இதோட அடுத்த கட்டமாக இஸ்காந்தர் 1000ன்னு சொல்லக்கூடிய 1000 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கக்கூடிய ஒரு புது வகையான ஏவுகணையை நாங்கள் எங்களோட சீரியல் ப்ரொடக்ஷனுக்குள்ளே அனுப்ப போகிறோன்ற செய்தியும் இப்போ வெளியில் வந்திருக்கு. இதெல்லாம் எனக்கு பெரிய சர்ப்ரைஸு. இந்த இஸ்காந்தரையே மெனுவர் பண்ண வச்சா, ஹைப்பர்சானிக் மிசைல் மாதிரி இதை ஒரு மெனுவர் பண்ண வச்சா அது எந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயமா மாறும், அது எல்லாத்தையுமே இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களுக்கு தான் புஷ்ணன், டிபி ட்ரெண்டிங்ஸ். ஜப்பானுக்கும் ரஷ்யாவுக்கும் என்னதான் பிரச்சனை? இந்த செய்தியெல்லாம் நம்ம பார்க்கணும். இல்லை ஜப்பானுக்கும் ரஷ்யாவுக்கும் என்னதான் பிரச்சனை பார்க்கணும்னா, 2ஆம் உலகப் போரோட முடிவுக்கு போகணும். 2ஆம் உலகப் போர் முடிஞ்சதுக்கப்புறம் ஜப்பான் வீழ்த்தப்பட்டதுக்கு அப்புறமா இந்த சக்காலின் ஐலாண்ட்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. இது வந்து ஜப்பானுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தீவு. ஆல்மோஸ்ட் ஜப்பானோட நிலப்பகுதியை கம்பேர் பண்ணோம்னா ஒரு 40% ஒட்டுமொத்த ஜப்பானில் எந்த அளவுக்கு இடம் இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய தீவு பகுதின்னு சொல்லலாம். இதை ரஷ்யா வந்து ஆக்குப்பை அந்த இடத்துல பண்ணுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஜப்பானோட மக்களை அந்த இடத்த விட்டு ஒட்டுமொத்தமாக வெளியே அனுப்புறாங்க. 2ஆம் உலகப் போருக்கு அப்புறமா இது ரஷ்யாவோட கண்ட்ரோல்ல இருக்கு. ஆனா ரஷ்யாவுக்கும் ஜப்பானுக்கும் நடுவில் இது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. இதை சுற்றி இருக்கக்கூடிய குரில் ஐலாண்ட் தொடர்கள், இல்லைனா குரில் தீவு தொடர்கள்ன்றதான் இந்த இடத்துல 2 நாடுகளுக்கு நடுவில் ஒரு பெரிய பூகம்பத்தை கிளம்பியிருக்கு. ஒரு 54 தீவுகளை சேர்ந்தது தான் இந்த குரில் ஐலாண்ட்ஸ்னு சொல்லக்கூடியது. இதில் நீங்கள் இந்த மேப்பை பார்த்தீங்கன்னா 1940களுக்கு முன்னாடி, இல்லை இந்த 2ஆம் உலகப் போர் முடியறதுக்கு முன்னாடி வரைக்கும் 4 தீவுகள் தள்ளி, எக்ஸாக்டாக சொல்லணும்னா அந்த 4 தீவுகளும் இட்ரிப், குனாஷிர், ஷிகோட்டான், ஹபான்டி, இது 4ம் ஜப்பானோட கண்ட்ரோலில் இருந்துச்சு 1800களிலிருந்து இந்த 2ஆம் உலகப் போர் வரைக்கும். ஆனால் எப்போ 2ஆம் உலகப் போரில் ரஷ்யா ஜெயிக்கிறாங்களோ, அதாவது ஜப்பான் வீழ்த்தப்பட்டு அந்த பகுதிகள்ன்றது ரஷ்யாவோட கண்ட்ரோலுக்கு வருதோ, அதுக்கப்புறமா இந்த மீதம் இருக்கக்கூடிய 4 பகுதிகளும், இல்லை அந்த 4 முக்கியமான தீவுகளும் என்னோட கண்ட்ரோலில் இருக்குன்னு சொல்லிட்டு அன்னைய சோவியத் யூனியன் ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. இப்போ வரைக்கும் இந்த குரில் ஐலாண்ட்ஸை மையப்படுத்தி இந்த 2 நாட்டுக்கு நடுவில் ஒரு பெரிய கடல் பிரச்சனையே நடந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். நார்மலாக ஒரு பகுதியை யாரும் இந்த அளவுக்கு பெருசாக சொந்தம் கொண்டாட மாட்டாங்க. அதுலேயும் சொல்லணும்னா ரஷ்யா போன்ற ஒரு பெரிய நிலப்பரப்புடைய நாடுக்கு இந்த ஒரு சின்ன ஐலாண்ட் கண்ணை உறுத்துதுன்னா அந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்கணும். அதுக்கு மெயினான காரணம் ஆயில் ரிசர்வ், அந்த இடத்துல இருக்கக்கூடிய சல்ஃபர் டெபாசிட்ஸ், அது மட்டும் இல்லாமல் நிறைய கடல் சம்பந்தப்பட்ட வளங்கள் ஜப்பானுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதை விட அதிகமாக கொடுக்குற அளவுக்கு இந்த தொடரில் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இதை காரணமாக காட்டி ரஷ்யா இப்போ வரைக்கும் இந்த பகுதிகளை ஜப்பானுக்கு கொடுக்கல. சி ஆஃப் ஜப்பானாக இருக்கட்டும், இல்லை சி ஆஃப் ஆக்ஸ்டாக்னு சொல்லக்கூடியது, இதில் தான் வந்து அந்த சக்கலின் ஐலாண்ட்ஸும் இந்த குரில் ஐலாண்ட்ஸும் இருக்கக்கூடிய ஒரு பகுதிகள். இது எல்லாம் ரஷ்யா தான் இன்னும் அவங்களோட கண்ட்ரோலில் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ சமீபத்தில் என்ன நடந்திருக்குன்னா, ரஷ்யாவோட 2 Tu-95 பாம்பர்ஸ் ரொம்ப நாளாக வந்து ரஷ்யாவோட சர்வீஸில் இருக்குது. ஆல்மோஸ்ட் சொல்லணும்னா 1979களிலிருந்து இப்போ வரைக்கும் ஒரு 45 வருடங்களையும் தாண்டி இன்னும் ஆக்டிவாக சர்வீஸில் இருந்துட்டு இருக்கு. வயசாயிடுச்சு, அந்த விமானம் வந்து இப்போ முன்ன இருந்த அளவுக்கு எஃபிஷியண்டாக வேலை செய்ய முடியாது, இல்லை இதெல்லாம் வந்து ஈஸியான டார்கெட்டாக மாறிடும் நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த இடத்துல நம்ம ஒரு பெரிய தப்பு பண்ணுறோம். ரஷ்யாவோட Tu-95 பாம்பர்ஸ்ன்றது இப்போ கூட ரஷ்யா உக்ரைன் போரில், இல்லை உக்ரைன் போன்ற நிலப்பரப்போட ஒரு நாடை அணு ஆயுதங்களால் அழிக்கணும்னா இந்த விமானங்கள் 2லிருந்து 3 அது சுமந்து சொல்லக்கூடிய அந்த அணு ஆயுதங்களை கொண்டு போச்சுன்னா அந்த நாட்டை ஒட்டுமொத்தமாக டிஸ்ட்ராய் பண்ணக்கூடிய அளவுக்கு கேப்பபிளான விமானங்கள்னு சொல்லலாம். ஏன்னா இதில் ஒவ்வொன்றுத்துலையும் அதோட எடையை பொறுத்து, கொண்டு செல்லக்கூடிய அந்த ஏவுகணைகளோட எடையை பொறுத்து 13லிருந்து 15 ஏவுகணைகளை, அணு ஆயுத ஏவுகணைகளை நான் சொல்கிறது, அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போய் தாக்கக்கூடிய ஒரு லாங் ரேஞ்ச் பாம்பர்ஸ்னு சொல்லலாம். இந்த விமானங்கள் இப்போ என்ன பண்ணியிருக்குன்னா, ரஷ்யாவோட Su-30, Su-35 உதவியோட 8 மணி நேரங்கள் இந்த சி ஆஃப் ஆக்ஸ்டாக் பகுதியில் எமர்ஜென்சி டைமில், இல்லை ரிட்டாலியேஷன் மெஷர்ஸில் நம்ம என்ன பண்ணலான்றத ஒரு மிஷனாக இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க. 8 மணி நேரங்கள் இந்த மிஷன் முடிஞ்சதுக்கப்புறமா ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்லேருந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. எங்களோட பவர்ஸை, இல்லைனா டிஸ்பியூட் நிறைந்த பகுதிகளில் ரஷ்யாவோட நிலைப்பாடு என்ன, இல்லைனா ரஷ்யா இந்த இடங்களை தக்க வைக்கிறதுக்காக
என்னெல்லாம் பண்ண முடியுன்றத நாங்கள் இந்த இடத்துல காமிக்க விரும்புகிறோம். எங்களோட நிலப்பகுதி என்றைக்குமே எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம். இதில் டிஸ்பியூட்னு சொல்லக்கூடிய வார்த்தை கண்டிப்பாக தேவையில்லாத ஒன்று. சி ஆஃப் ஆக்ஸ்டாக்கில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தீவுகளும் எங்களுக்கு தான் சொந்தன்றதை ரொம்பவே ஒரு தெளிவான வார்த்தையில் சொல்லியிருக்காங்க. இப்போ ரஷ்யா இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு ரெண்டு மெயினான காரணங்கள் இருக்குது. ஒன்று, ஜப்பானுக்குள்ள அமெரிக்காவோட மிலிட்டரி பிரசன்ஸ்ன்றதும், சவுத் கொரியாவுக்குள்ள அவங்களோட F-35 விமானங்கள் அதிகமாக வருது, இல்லை சவுத் கொரியாவுக்கு தேவையான அணு ஆயுதங்களை கொடுக்கலான்ற வரைக்கும் போகிறதுன்னு அமெரிக்காவோட இன்ஃப்ளூயன்ஸ் இந்த சி ஆஃப் ஜப்பான் பகுதிகளிலும் கொரிய தீபகற்பத்திலையும் ரொம்பவே அதிகமாயிட்டு இருக்கு. இதை கவுண்டர் பண்ணுற விதமாகவும் இன்கேஸ் ஜப்பான் அமெரிக்காவுக்கு உதவிகளை அதிகமாக பண்ணுற மாதிரி தெரிஞ்சது, இல்லை அமெரிக்காவுக்கு தேவையான உதவிகளை அதிகமாக கொடுக்குற மாதிரி தெரிஞ்சதுன்னா இந்த பகுதியில் திரும்பவும் என்னால் பிரச்சனையை பண்ண முடியுன்றத ரஷ்யா இந்த இடத்துல தெளிவாக சொல்லியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, ரஷ்யாவோட இஸ்கேந்தர் 1000 இப்போ ஒரு பெரிய டாக் ஆஃப் த டவுனாக மாறி இருக்கு. ஆக்சுவலாக இஸ்கேந்தரை பற்றி நம்ம பேசணும்னா ரஷ்யா உக்ரைன் போரில் ஒரு ஃப்ரண்ட் லைன் அட்டாக் வெப்பனாக அது இருந்துட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு ரஷ்யா ஒரு 50 ஏவுகணை ஏவுறாங்கன்னா அதில் 10லேருந்து 15 இஸ்கேந்தர் வேரியண்ட்டில் தான் இருக்கும். அதில் இந்த இஸ்கேந்தர் வேரியண்ட்டில் ஒரு 3 மெயினான வேரியண்ட் இருக்கு. இஸ்கேந்தர் கே, இஸ்கேந்தர் இ, இஸ்கேந்தர் எம். இதுல இந்த இஸ்கேந்தர் எம்னு சொல்லக்கூடியதான் ஒரு 500 கிலோமீட்டர் ரஷ்யாவோட ரொம்ப உள்பகுதியிலிருந்து தாக்குனாலும் இப்போ கரண்டா பிரச்சனை நடக்கூடிய பகுதிகள், அதுலயும் கீவை தாண்டி தாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கேப்பபிளான மிசைல்னு சொல்லலாம். இப்போ ஜஸ்ட் நான் ஒரு ஃபன்னான விஷயம், இல்லை ஜஸ்ட் ஒரு தியரி மாதிரி சொல்றேன். இந்த இஸ்கேந்தர் மிசைல்ன்றது ஹைலி மெனூரபிள் கிடையாது. சில மெனூரபிள்ஸை இது பண்ணுன்னு சொன்னாலும் அதில் எக்ஸ்டர்னல் த்ரஸ்டர்ஸோ இல்லை அதோட ஏரோடைனமிக்கல் ஃபிகரோ இதை ஒரு MARV கேப்பசிட்டியை விட்டு தாண்டி கொண்டு போகிறதுக்கான அந்த ஒரு பாசிபிலிட்டி கிடையாது. இப்போ நான் சொல்கிறது ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. இல்லை இந்த மிசைலில் எக்ஸ்டர்னல் த்ரஸ்டர்ஸை ஆட் பண்ண முடியும். அப்படி ஆட் பண்ணுறதுனால இந்த ஒரு குவாசி பலிஸ்டிக் மிசைல் ட்ராஜெக்டரியில் போகக்கூடிய ஒரு பலிஸ்டிக் ஏவுகணையை நம்ம ஒரு ஹைப்பர்சானிக் மிசைல் பண்ணக்கூடிய விஷயங்களை பண்ண வைக்க முடியும்னா கேட்குறதுக்கு சிரிப்பாக இருக்குல்ல. இல்லை நீங்கள் என்ன நினைப்பீங்க, என்னடா கதை சொல்லிட்டு இருக்க, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்னு நம்பி தான் ஆகணும். இப்போ அதை தான் பண்ண போகிறதா ரஷ்யா சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இவங்களோட பிளான் இல்லை இவங்களோட அனௌன்ஸ்மெண்ட்ன்றது எப்படி பார்க்கப்படுதுன்னா, 500 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு ஏவுகணைகளை 1000 கிலோமீட்டராக மாற்றுறதுன்றது ஒரு பெரிய டாஸ்க் கிடையாது. ஏன்னா இந்த ஏவுகணையோட வார்ஹெட் வெயிட்டை குறைக்கிறதுனாலையும் இது சாலிட் பூஸ்டர்ஸ் தான் பயன்படுத்துகிறாங்க. உள்ள வந்து சாலிட் ஃபியூலை யூஸ் பண்ணி அதிகமான வேகத்தை மேக் 5.9 நினைக்கிறேன் சத்தத்தோட வேகத்தோட ஒரு 6 மடங்கு வேகத்தில் போகிற மாதிரி இந்த ஏவுகணையை ஏற்கனவே உருவாக்கி வச்சிருக்காங்க. அதில் வார்ஹெட்டோட வெயிட்டை மாடிஃபை பண்ணுறதுனாலையும் அதோட பூஸ்டர்ஸ் த்ரஸ்டர்ஸ்க்கு அதிக இன்புட் கொடுக்குற மாதிரி இதோட ஃபியூவல் டேங்கை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனாலையும் கண்டிப்பாக இந்த மிசைலோட ரேஞ்சை 1000 கிலோமீட்டர் இவங்களால செல்லக்கூடிய மாதிரி ஒரு மாடிஃபிகேஷனை பண்ண முடியும். ஆனால் இந்த எக்ஸ்டர்னல் த்ரஸ்டர்ஸ் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இந்த மிசைலுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாத ஒன்று. இந்த எக்ஸ்டர்னல் த்ரஸ்டர்ஸ் எந்த மாதிரி ஒரு கான்செப்டில் வேலை செய்யணும், இப்போ அவங்கோட ஹைப்பர்சானிக் மிசைல், இல்லை ரஷ்யாவோட ஆர்ஷ்னிக் ஹைப்பர்சானிக் மிசைல், இல்லை அமெரிக்கா கிட்ட ஹைப்பர்சானிக் மிசைல் இப்போ ஆக்டிவாக கிடையாது, டார்க் ஈகிள் லாங் ரேஞ்ச் ஹைப்பர்சானிக் வெப்பனாக யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இல்லை சீனாவோட ஒரு வெப்பன், யார்கிட்டலாம் ஹைப்பர்சானிக் தொழில்நுட்பம் இருக்கோ அதில் இது பொருத்தப்பட்டிருக்கும். இந்த த்ரஸ்டர்ஸ் எப்படி வேலை செய்யணும், இதில் 2 விதம் இருக்குது. ஒன்று பாசிட்டிவ் த்ரஸ்டர்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுன்னா, அந்த மிசைல் வரக்கூடிய வேகம் இருக்குல்ல, அந்த வேகத்தில் எந்த ஒரு மாடிஃபிகேஷன்ஸையும் பண்ணாமல் கீழே வரக்கூடிய பகுதியில் இல்லை கீழே வரக்கூடிய அந்த டைரக்ஷன்ஸில் ஆப்போசிட் சைடில், அதாவது மேலேயும் கீழேயும் சொல்லிட்டு அதோட த்ரஸ்டர்ஸை ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுறப்போ அதோட டைரக்ஷன், இப்படி வரக்கூடிய மிசைலோட டைரக்ஷன் இந்த சைடு த்ரஸ்டர் அதோட மூவ்மெண்ட்டை கொடுக்குறப்போ அந்த மிசைலோட பாத் கொஞ்சமாக மாறுதுன்னு சொல்லிட்டு நார்மலாக MARV தொழில்நுட்பத்திலையும் சில ஹைப்பர்சானிக் தொழில்நுட்பத்திலையும் இந்த பாசிட்டிவ் த்ரஸ்டர்ஸை யூஸ் பண்ணுவாங்க. இதுலேயே வந்து இன்னொரு தொழில்நுட்பமும் இருக்குது, இதை ஸ்பின் த்ரஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ நார்மலாக வந்துட்டு இருக்கக்கூடிய ஏவுகணையை ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் கொடுத்து அது த்ரஸ்ட்டை கொடுத்து அதை மூவ் பண்ணுறது அதோட டைரக்ஷன்ஸை கொஞ்சமாக ஃப்ளக்சுவேட் பண்ண வைக்கும். நார்மலாக இப்படி வந்துட்டு இருக்கக்கூடிய பாதையிலேருந்து அதை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றும். ஆனால் இந்த ஸ்பின் த்ரஸ்டர்ஸ் என்ன பண்ணுன்னா, அந்த மிசைல் வந்துட்டு இருக்குல்ல, உள்ள வரக்கூடிய வேகத்தில் அந்த மிசைல் சுத்த ஆரம்பிக்கும். அப்படி சுத்துறப்போ அதோட மூவ்மெண்ட்டை இன்னும் பூஸ்டப் பண்ணுற மாதிரியும், இல்லை அதோட மூவ்மெண்ட்டை இதோட பாத்துக்கு ஏற்ற மாதிரி, ஏன்னா உள்ளே போகக்கூடிய அந்த ஏவுகணை கண்டிப்பாக அதோட இலக்கு அடைய போகுது. ஆனால் அது இலக்கு அடையிறதுக்கு முன்னாடி ஸ்ட்ராட்டஜிக்கலாக சில மெனுவர்ஸ் அது பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி பண்ணுறப்ப தான் கீழே இருக்கக்கூடிய தாட் இல்லை அவங்களோட SM இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் கிட்ட இருந்து அது தப்பிக்க முடியும். அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஸ்பின் பண்ணுறப்போ இதோட வேகத்தை கூட்டுறதுக்கும் குறைக்கிறதுக்காகவும் அதை ஆப்போசிட் டைரக்ஷன்லையும் அதே டைரக்ஷன்லையும் மாற்றி அதோட த்ரஸ்ட்டை மாற்றி கொடுப்பாங்க. இப்படி கொடுக்குறப்ப என்ன ஆகுனா, இந்த மிசைல் இன்னும் அதிகமாக ஸ்பின் ஆக ஆரம்பிக்கும். அதோட ஆப்போசிட் டைரக்ஷனில் இதுக்கான இன்புட்டை கொடுக்குறப்போ அதோட மெனூவரபிலிட்டின்றது இன்னும் அதிகமாகும். இதனால கீழே இருந்து வரக்கூடிய அந்த எந்த ஒரு மிசைல் இன்டர்செப்ஷன் சிஸ்டமுக்கும் இது ரொம்ப ஒரு ஈஸியான டார்கெட்டாக மாறாது. அந்த ஒரு த்ரஸ்டர்ஸை எடுத்துகிட்டு வந்து இப்போ இந்த இஸ்கேந்தரில் வைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க.
1000 கிலோமீட்டர் ரேஞ்சுனா ஆல்மோஸ்ட் பாதி யூரோப்பை இந்த மிசைலால் ரீச் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து வேரியஸ் வார்ஹெட்ஸை யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஒன்று கிளஸ்டர் வார்ஹெட்ஸை வைக்க முடியும், இல்லைனா வேக்யூம் பாம்பில் இருக்கக்கூடிய ஃபியூவல் டெபாசிட்டட் பாம்ஸையும் ஒரு இடத்துல விழுந்ததுன்னா சுற்றி இருக்கக்கூடிய காற்று எல்லாத்துலேயும் எரிபொருளை நிரப்பி அதை அப்படியே பிளாஸ்ட் பண்ணுற மாதிரி ஆல்மோஸ்ட் வந்து வேக்கம் பாம் செய்கிற மாதிரி தான் அந்த வேலைகளையும் இதனால் செய்ய முடியும். எர்த் பெனிட்ரேட்டிங் வெப்பன்ஸையும் இதனால் கொண்டு போயிட்டு பங்கர் பஸ்டர் கேட்டகரியில் இதனால் செயல்பட முடியும். இப்போ நாட்டோட ஏதோ ஒரு அண்டர் கிரவுண்ட் கமாண்ட் சென்டருக்கு எதிராக இந்த மிசைல் ஆனது ஏவப்படுதுன்னு வைங்க. இதுக்கு முன்னாடி இருக்க சினாரியோ வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 2லேருந்து 3 இன்டர்செப்டரை ஒரு ஏவுகணைக்கு எதிராக ஏவுனாங்க. இல்லை இதோட பாத்தை வந்து கரெக்டாக ஜட்ஜ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களால இன்டர்செப்ட் பண்ண முடியும். ஆனால் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா த்ரஸ்டர்ஸ் ஆட் பண்ணுறதுனால இதோட பாத்தை உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. உள்ளே வரக்கூடிய அந்த மிசைலை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கான அந்த சான்சஸ்ன்றது இந்த இடத்துல ரொம்பவே குறைஞ்சிடும் சொல்லலாம். அண்ட் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரஷ்யாவோட இந்த ஒரு புது அப்கிரேட் இஸ்கேந்தர் 1000 இந்த மிசைலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோஸ் நிற்போம். அது ஒரு இங்கே விடுப்பது நல்லா இருக்கே.